தாவேகா தமிழக வெற்றி கழகம். தமிழ் திரையுலகில் நம்ப முடியாத இடத்துல உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர் தான் ஆக்டர் விஜய் அண்ணா. பிப்ரவரி 2 அவர் தாவேகா அப்படின்ற கட்சியை உருவாக்குறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் கொடுத்த 2 படத்தை கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவையை செய்ய அரசியல்ல போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. பிப்ரவரி 2 அவங்க கட்சி தொடங்கும் போது என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாநாட்டு செப்டம்பர்ல வைக்க போறதாவும், அப்பவே அவங்க கட்சி கொள்கைகளையும் அவங்களோட நிர்வாகிகளையும் அறிவிக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க கட்சி கொடிய ஆகஸ்ட் 22 காலைல 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நேத்து எக்ஸ் வலைதளத்துல இதை பத்தி பேசும்போது தான் தெரிஞ்சது இந்த கொடியோட சீக்ரெட்ஸ் எல்லாம். சோ அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த கொடி பாத்தீங்கன்னா சிகப்பு மற்றும் மஞ்சளை வச்சு உருவாக்கியிருக்காங்க. நடுவுல வாகை மலரும் 2 போர் யானைகளும் அந்த வாகை மலரை சுற்றி 28 நட்சத்திரங்களும் வைத்து உருவாக்கியிருக்காங்க. அந்த 28 நட்சத்திரத்திலையும் 23 நட்சத்திரங்கள் மஞ்சள் நிறத்திலையும் 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்திலையும் வச்சிருக்காங்க. இந்த கொடியில இருக்க மேல் சிகப்பு எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதி மத எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம நம்ம அனைவருமே ரத்தத்தால ஒன்றுபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவத்தை குறிக்கும் வகையில அவங்க வச்சிருக்காங்க. இந்த கொடியில இருக்க மற்றொரு சிகப்பு எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அனைத்தும் அனைவருக்கும் சமம் அப்படின்ற பொது உடைமை தத்துவத்தை குறிக்குது. வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட தான் இந்த கொடியில இருக்க மஞ்சள் நிறம் இடம்பெற்றுள்ளதா சொல்றாங்க. இந்த கொடியில இருக்க வாகை மலர் அவங்க வெற்றியின் குறியீடாக வச்சிருக்கிறதாவும், எதிரிகளை வீழ்த்தும் வெற்றி குறியீடாக 2 போர் யானைகளை பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி வட்டாரத்துல சொல்லிட்டு வராங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வாகை மலரை சுற்றி உள்ள 28 நட்சத்திரங்கள் தமிழ்நாட்டுல உள்ள 28 மாநிலங்களை குறிக்கிறதாவும், அதுல 5 நட்சத்திரங்கள் தென்னிந்திய மாநிலத்தை குறிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த 5 மாநிலங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. இந்த கொடியில நிறைய சீக்ரெட் இருந்தாலும் இந்த கொடியை வச்சு விமர்சனங்கள் அதிகமா வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இந்த டிவிக்கே கொடியில யூஸ் பண்ணிருக்க 2 யானைகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு தலைவர். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருக்க அசாம் மற்றும் சிக்கிம் மாநிலத்துல மட்டும்தான் இந்த யானையை நம்ம சின்னமாவோ கொடியாகவோ பயன்படுத்த உரிமை இருக்கான். மற்ற மாநிலங்களுக்கு இந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும், டிவிக்கே இந்த யானைகளை அகற்ற போறாங்களா, அப்படி இல்லை இந்த கொடியோடய சர்வே பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய நியூஸை நீங்க தெரிஞ்சுக்க ஐஃபை வித் திவாவை ஃபாலோ பண்ணி. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது தப்பாவோ சரியாவோ இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க கைஸ்.